சகோதர தோழமர்களுக்கு காலை வணக்கம். அதாவது வந்தவாசி செய்யாறு மையமாக கொண்டு ஏபிஆர் நிதி நிறுவனம் தீபாவளி பொங்கல் என்று மக்கள் விலைவாசி அதிகமாக இந்த 4 ஆண்டுகள் விலைவாசி மக்களுக்கு அதிகமாக இருக்க அதை தெரிந்த இந்த அல்தாப் தாஸ் என்ற தனிப்பட்ட ஒரு ஆள் செய்யாறில் தன் வீட்டில் திட்டம் தீட்டி பொதுமக்கள் பணத்தை வையகமாக தந்திரமாக விலைவாசி அதிகமாக இருக்க காரணத்தால் பண்டுன்னு ஆரம்பித்து மக்கள் பணத்தை எத்தனையோ கோடி பல லட்சம் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தன் குடும்பத்தை இழந்து பிள்ளைகள் இறங்கு உறவினர்கிட்ட வாங்கி கட்டினது ஒன் டைம் பேமெண்ட்டாக 3000 மளிகை பொருளுக்கு தங்க காயின் 2 கிராமுக்கு வந்து 5000 ரூபாய் ஒன் டைம் பேமெண்ட்டாக வாங்கி 4 வருஷம் ஆகுது. எந்த பொருளும் திருப்பி கொடுக்காத இந்த அல்தாப் தாஸுக்கு இனி வருங்காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இது மக்கள் இந்த எலெக்ஷனை எப்படி கையாள போகிறாங்க, இந்த பகுதி அதாவது வந்தவாசி, திருவண்ணாமலை, செய்யாறு, செங்கல்பட்டு, சென்னை, மதுராந்தகம், அச்சிரப்பாக்கம், திண்டிவனம், விழுப்புரம், அப்புறம் திரியகுன்றம், கல்பாக்கம், இப்படி பல மக்கள் வந்து இந்த பண்டால் பாதிக்கப்பட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இதுக்கு எத்தனையோ இடத்தில் நேரடியாக முதலமைச்சருக்கு வந்தவாசியருக்கு வர சொல்ல முதலமைச்சருக்கு மனு கொடுத்தேன். எஸ்பி, டிஎஸ்பி, கலெக்டரு மற்ற அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத போதில் இந்த மக்களால் உருவாகிற இந்த அனைத்து நிதி நிறுவனங்களுக்கும் சிபிஐ விசாரணை இல்லை தனி நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த தமிழ்நாட்டில் இந்தமாரி மோசடி பண்டு தீபாவளி இந்த பண மோசடி இந்த வழக்கை விரைவாக முடித்து இதே போல் டெய்லியும் ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு டெய்லியும் விவசாயம் பண்ணுற மக்களும் கூலி தொழிலாளியும் இதில் பயனடையாமல் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க. இது ஒவ்வொரு அதிகாரியும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், அரசு அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் இதெல்லாம் அவங்க கவனத்துக்கு தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா மக்கள் பணத்தை வைத்து கொண்டு உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க, ஆனால் மக்களை நடுத்தெருவில் விட்டுடுறாங்க. இதுக்கெல்லாம் தக்க பதிலடி மக்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாருங்கள், நாங்கள் வந்து இந்த விவசாயம் பண்ணுற பூமியிலிருந்து தான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த பணத்தை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு பணத்தை கொடுக்கலாம், மக்கள் அதுக்கு உண்டான தண்டனை கொடுப்பாங்க.